அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். மசாலா சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 3 சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருங்க. இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சோயா சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 3 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன். இது வெறும் வாசனைக்காக தான். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான சோயா ஃப்ரை ரெடி. இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை டின்னருக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம்.